ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு முதல் கூட்டம் கோயம்புத்தூர்ல போட்டு திருப்பூர் வர்றதுக்குள்ளே செத்து போயிருவாரு. மண்டைக்குள்ள மயில் தான் பார்த்தா மூளையும் இழந்து பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த். நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. மிரட்டி தான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தே கட்சி தொடங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நேரடியா நான் கட்சியை தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிற. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு இந்த திமுகவுக்கு போற ஓட்டெல்லாம் கொஞ்சம் நீ வெளியே எடுத்துடலாம், திமுகவை ஆட்சி வர விடாம தடுத்துடணும், அண்ணா திமுகவை ரெண்டாவது உடைச்சிடணும், அப்புறமா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீ அரசியல் வர வேணாம். நான் இதை வந்து இட்டு கட்டி தான் பேசுறாங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் வெளிநாடு போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சார்ட்டர் பிளைட்ல போகணும். அந்த பிளைட் போகணும்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், உனக்கு ரைடு பண்ணாம இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும்னா நான் சொல்றது சரி. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். திமுகவினுடைய மிரட்டலுக்கு பயந்துதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று தாவேகாவின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்தார். இந்நிலையில் அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையின் கடைசியாக காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒற்றை வரியில் அவருடைய பதிலை அந்த அறிக்கையில காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். ரஜினி சார் வணக்கம். 1995 முத்து படத்துல சொன்னீங்கல்ல ஒரு பாட்டுல, கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, காலத்தின் கையில் அது இருக்கு அப்படின்னு அப்பையிலிருந்து காத்துக்கிட்டு தான் இருக்கும். காலம் வரும். இப்ப காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிருக்கீங்க. என்ன பிரச்சனை? ஆதவ் அண்ணா சொன்னதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மன வலிமை இல்லை என்பது ஊரறிஞ்ச ரகசியம். அவர் ஆதவ் அண்ணா வந்து மன்னிப்பே உங்கள்கிட்ட கேட்டிருக்க கூடாது. உங்களுக்கு மன வலிமை கிடையாது என்பது அனைவருக்கும் தெரியும். பாபா படப்பெட்டியை தூக்குனதெல்லாம் மறந்துட்டீங்களா? 2002ல பிரச்சனைன்னு வந்தோன்னு நீங்க அரசியலுக்கே வரல, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு விஜய் சார் நினைச்சிருந்தாருன்னா அவர் பாட்டு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அரசியலுக்கு வரலன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அவர் மனைவிக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, விவகாரத்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே அரசியல்ல கொண்டு வந்து போட்டு குழப்பிட்டு நிக்கிறீங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, ஒரு சக நடிகரா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஏன் தடை விதிக்கிறீங்கன்னு ஒரு குரல் கொடுத்தீங்களே நீங்க. ஆதவண்ணா, நீங்க வந்து மன்னிப்பு கேட்டது மாபெரும் தவறு. நன்றி, வணக்கம். 73 வயசுல கூட உன்னை சூப்பர் ஸ்டாரா பார்த்து கொண்டாடி மகிழ்ற இந்த மக்களுக்காக உன்னால ஒரு துரும்பு கூட அசைக்க முடியலன்னா அப்புறம் நீ என்ன மயிருக்கு சூப்பர் ஸ்டார்? நான் கேட்கிறேன். சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் சொன்னதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சுல உங்களுக்கு, அவர் தானே உண்மையாலுமே சூப்பர் ஸ்டார். படத்துலயும் சூப்பர் ஸ்டார், களத்துலயும் சூப்பர் ஸ்டார். இறங்கினாரு, அரசியல் கட்சி ஓபன் பண்ணாரு, 2 வருஷம் நின்னாரு, எத்தனை அழுத்தங்கள், எத்தனை பிரச்சனைகள் எல்லாத்தையும் அப்படி
ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டு சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வெளில வரும்போது சிரிச்சுட்டே கையை காய்ச்சிட்டு தில்லா தன்னுடைய பிரச்சாரத்தை அங்கிருந்து ஆரம்பிச்சு வந்த தளபதிங்க எங்கேயோ இருந்தோ வந்து கர்நாடகால குடியேறி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் மக்களை ஏமாத்தி முட்டாளாக்கி அவங்க மொத்தமா அழிச்ச நீ உன்னை போய் சப்போர்ட் பண்ண ஆதவர்த்தின மேல எனக்கு காண்டுதான் ஆகுது. சத்தியமா சொல்றேன். நீங்க ஏங்க இவனை பத்தி எல்லாம் பேசி தேவையில்லாம, இது தேவையில்லாத வேலை எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆளு சப்போர்ட் பண்றேன்னு பேச போய் இப்ப இதுதான் ஒரு விஷயமா இன்னைக்கு என்ன விஷயத்த மீடியால பேசணும். தலைவரே, என்னாச்சு உங்களுக்கு? காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். 30 வருஷமா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதாவது வந்து யார் யாரோ, அவங்க பேர் என்ன சொல்ல வேண்டாம், அவங்க பேசின வீடியோனா இப்போ வந்து அப்படியே சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் பேசுனது ரொம்ப ஒரு கௌரவமாக பேசுனதுக்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னா, இது நீங்களா கொடுக்குறீங்களா இல்லை அப்படிதான் தோணுது? ஆனால் ஒன்று, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான பதிலும் அதுலேயே இருக்கு. ரொம்ப கேவலமா பாக்காங்க. அதுக்கு பலிகடானா ஒரே வீட்டுல செத்து தொலைஞ்சிடலாம். ஆனா இவங்க வந்து டெய்லி எங்களை போட்டு நோக்கடிக்கிறாங்க. இதுக்காகவாது நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் தலைவா. இல்ல நாங்க வந்து தீ குளிப்போம். உண்மை, நாங்க உண்மை, சத்தியம் உண்மை. என்னுடைய இது நான் சொல்றேன். நீங்க வீட்டுல இருங்க, நாங்க இறங்கி களப்பணி செய்யறோம். தமிழ்நாட்டை திருடர்கிட்ட இருந்து காப்பாத்துறோம். சார், மக்களுக்கு நல்லது செய்யணும், அது நீங்க தான் சிறந்த. இவருடைய கண்ணீர், எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய போனா பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிறேன். இன்னும் சேலரி போடல, சேலரி போயிருவேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் குறை கொடுக்குறேன்னாக்கா